குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சாப்டர்ஸில் 11th + 12th இருக்கிற டாப்பிக்கில் வந்து எந்த டாப்பிக்கில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட்டில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து எந்த டாப்பிக்கில் கம்பல்சரி இருக்கும், டேம் ஷோர் 100% தெர் இஸ் எ கொஷன் ஃப்ரம் டிட்டர்மினன்ட்டில் வந்து எந்த டாப்பிக்கில் வரும்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ரைட்டுங்களா? ஸோ சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து 10th கிளாஸ்லேயோ இல்லை 9th கிளாஸ்லேயோ வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அல்ஜீப்ராவில். இப்போது அதே சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ன்றது யூஸிங் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் கான்செப்டை பேஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து வாட் இஸ் த சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்? வாட் இஸ் எ லீனியர்? தட் மீன்ஸ் எ பாலினாமியல் ஹேவிங் ஓன்லி டிகிரி 1ன்றது நமக்கு லீனியர். டிகிரி 2 எப்படி சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ரைட்டுங்களா? டிகிரி 1ன்னா லீனியர். இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸில் வந்து 1 வேரியபிள் இஸ் தேர், 2 வேரியபிள்ஸ் இஸ் தேர், சிமிலர்லி 3 வேரியபிள்ஸ். இங்கே நமக்கு ஜென்ரலாக வந்து எந்த இதில் கேட்பாங்கன்னா 2 வேரியபிள்ஸில் கேட்பாங்க, இல்லைன்னா 3 வேரியபிள்ஸ். ரைட். ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு நோ ஹவு த சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னா தட் மீன்ஸ் வாட்? AX is equivalent to B. AX equivalent to B. A என்றது என்ன? It's a matrix. X is the variable. 2 variables, 3 variables, இல்லை 4 variables. B என்றது என்ன? அதோட ஈக்குவல் வேல்யூஸ். இதே நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்னா A11, A12 and so on. கடைசியில் வந்து A1n columns. Next A21, A22 and so on, A2n and so on. ரைட்டுங்களா? M rows. A mth row first column, A mth row second column and so on, A mth row nth column. இதான் கேபிட்டல் ஏவோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ரைட். இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? x1, x2 and so on இருக்கும். So what is the right hand side? ரைட்டுங்களா? which is equivalent to b1, b2 and so on up to the final solutions. ரைட். இது அப்ளை பண்ணது வந்து ஜென்ரல் ஃபார்மாட். ஸோ இங்கே நமக்கு மேக்ஸிமம் கேட்குறது என்ன? 3 வேரியபிள்ஸில் கேட்பாங்க. அந்த 3 வேரியபிள்ஸில் எடுக்கும்போது வந்து தட் மீன்ஸ் a1 into x plus b1 into y plus c1 into z which is equivalent to d1 எடுத்துக்கலாம். a1 into x plus b1 into y plus c1 into z. Next a2 into x plus b2 into y plus c2 into z which is equivalent to d2. Third equation a3 into x plus b3 into y plus c3 into z which is equivalent to d3. ரைட்டுங்களா? So how many linear equations we consider? 3 linear equations. ஸோ அதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? இதில் வந்து how many types of equationsன்றது 2 types இருக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், செகண்ட் ஒன் அது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ரைட்டுங்களா? இப்போது இது கன்சிடர் பண்ணும்போது வந்து AX is equivalent to B. AX equivalent to B. இதில் வந்து determinant of A என்றது ஜென்ரலாக. ரைட்டுங்களா? determinant of A generally we are defining as delta. ரைட். இப்போது டைப்ஸுக்கு போகும். டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் எப்போ வந்து அந்த சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ன்றது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக ஆகும் அப்படின்னா only one condition. That means what? The column matrix B equivalent to 0. Column matrix B equivalent to 0. That means what? A X equivalent to
0. Ax equivalent to 0 இருந்ததுனா அந்த systems of linear equation என்றது we can call it as a homogeneous equation. இப்போ இந்த homogeneous equations என்றது how many types of solutions இருக்கும்னா or homogeneous system of equations எப்பவுமே வந்து consistent. Homogeneous equations are always consistent. In the consistentல வந்து we have the two types. First one is what? Trivial solution. Trivial solutions. Second condition is non-trivial solution. Non-trivial solutions. So what is trivial solutions? Another name is called what? Zero. Trivial enna ellame vandu zero. That means ellame enna variables irukku namakku inga x y z da variable la consider பண்ணிருக்கோம். X is equivalent to y equivalent to z equivalent to ellame zero anna that is called trivial solution. Trivial solutions anna enna condition use பண்ணனும்? That means what? Determinant of a. ஏன்னா capital X equal to 0. அப்போ determinant of A வந்து what is another type of representation? Delta. இது வந்து not equal to 0 எடுப்போம். Trivial solutions வந்து either determinant of A is not equal to 0. Another way of representation another delta is not equal to 0. Which case when the system of equations are having trivial solution. Right? Trivial solutions என்ன? அந்த solution set x, y, z அது எல்லாமே வந்து 0 தான். அது ட்ரிவியல். நான் ட்ரிவியலுக்கு என்ன கண்டிஷனு? அப்போ எதுவுமே 0 கிடையாது. இதுக்கு தான் அனதர் நேம் என்னன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். எப்போ? That is called non-trivial solutions. Non-trivial solution சொல்லிக்கலாம் or non-zero solutions. அப்போ what is the condition we can use? That means determinant of A which is equivalent to delta which is equivalent to 0. So, ஒரு representation delta ஆனது என்னன்னா determinant of A என்றது. Right? So, systems of linear equations first type என்ன? Homogeneous equations. அந்த homogeneous equation capital B column matrix என்றது 0 இருக்கும். இதில் எந்த மாதிரி டைப் இருக்குன்னா ஒன்று ட்ரிவியல் சொல்யூஷன்ஸு, செகண்ட் ஒன் என்ன நான் ட்ரிவியல். ட்ரிவியல் சொல்யூஷன் மீன்ஸ் வாட்டு? அந்த சொல்யூஷன் செட் எல்லாமே வந்து 0 தான். Then what is the condition? Delta is not equal to 0. Non-trivial solutions are infinitely many solutions இருக்கும். Then which condition we can use means delta is equivalent to 0. இது one case. Next என்ன? Non-homogeneous போகும். Right? Non-homogeneous. Non-homogeneous equations. Non-homogeneous equations என்ன? Ax equivalent to B where B என்றது not equivalent to 0. Ax equal to B where B is not equal to 0. இதில் நமக்கு வந்து two types is there. So first one is what? Consistent, inconsistent ஆயிருப்போம். First one என்ன? Consistent. Right? Consistentல நமக்கு வந்து ரெண்டு கேஸ் இருக்கும். Right? ஒன்று என்ன? Unique solution. Unique solution. Second வந்து infinitely many solution. Infinitely many solution. Right? So இதில் என்ன எடுப்போம்? Unique solutions அண்ணா delta is not equivalent to 0. Infinitely many solutions வந்து delta 0 இருக்கும், delta x அதுவும் 0 தான், delta y அதுவும் 0 தான், finally delta z equivalent to அதுவும் 0 தான். delta தெரியும், that is determinant of A. What is a delta x, delta y, delta z? Cramer's method x value கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். delta x, delta y, delta z. அதுதான் delta x, delta y, delta z. எல்லாமே 0 ஆனா then அந்த non-homogeneous equations என்றது infinitely many solutions இருக்கும். And final,
What about the third category? This is consistent. Another one is inconsistent. Inconsistent, we have only one, that is called no solution. No solution. எப்போ நமக்கு no solutions conditions யூஸ் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக டெல்டான்றது 0வா இருக்கும். when and at least one of அது டெல்டா எக்ஸ் ஆகும், இல்லைன்னா டெல்டா ஒய் ஆனாலும், ஆர் டெல்டா ஜெட் வந்து நாட் ஈக்குவலன்ட் டு 0வா இருக்கணும். ரைட். ஸோ நோ சொல்யூஷன்ஸ் கேசஸ் வந்து டெல்டா மஸ்ட் பி 0வா இருக்கும். அட்லீஸ்ட் ஒன் டெல்டா எக்ஸ் ஆர் டெல்டா ஒய் ஆர் டெல்டா ஜெட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா அந்த சொல்யூஷன்ஸ் என்ன பேருன்னா நோ சொல்யூஷன்ஸ். ரைட். இதே கான்செப்ட் வந்து ரேங்க் மெத்தட்லையும் பேஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ எதர் we can use rank method or Cramer's method அப்படின்றது. So now we are going to do with the Cramer's method only, maximum cases. Right? So first non-homogeneous என்ன ax equal to b, b கண்டிப்பாக 0 கிடையாது. நெக்ஸ்ட் இதில் வந்து consistent and inconsistent two type. Consistent means what? Unique solution. ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது கண்டிஷன் என்ன? determinant of a is not equal to 0, or we can say delta is not equal to 0. Second case, infinitely many solutions. எல்லாமே 0 தான். டெல்டாவும் டெல்டா எக்ஸும் டெல்டா ஒய் டெல்டா ஜெட் எல்லாமே வந்து 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் inconsistent கேஸ்க்கு என்ன? no solution. when it will happens, delta must be 0, at least one of delta x, delta y, delta z are not equal to 0 இருந்ததுன்னா no solutions. Right. Now we are moving into do some problems in problems and the solutions. Right. So see how the questions are given, how we can start and how we can complete the solution. So first, if the system of equations x plus root 2 into sin alpha into y plus root 2 cos alpha into z equal to 0. இது நமக்கு வந்து ஒரு equation. Right. First equation இது. Second equation என்ன? x plus cos alpha into y plus sin alpha into z equivalent to 0. Third equation, x sin alpha into y minus cos alpha into z equal to 0 has, what is the given? Non-trivial solution. So non-trivial solutions என்ன? That means consistent ஆக இருக்கும் as well as 0 மட்டும் கிடையாது. அந்த எக்ஸ் ஒய் ஜெட்ன்றது 0 மட்டும் கிடையாது, அதுக்கு தான் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸில் வந்து விச் கண்டிஷன் we can use அண்ணா? டெல்டா ஈக்குவலன்ட் டு 0. டெல்டா மீன்ஸ் வாட்? determinant of a is equivalent to 0. ரைட். ரிமெம்பர், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கொடுத்தாலே நமக்கு அது வந்து எந்த டைப்பு? ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸில் வந்து ஒன்று ட்ரிவியலாக இருக்கணும், ஒன்று யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும், இல்லைனா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். நான் ட்ரிவியல் என்னென்னா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னா அதோட determinant equivalent to 0. Let us see what the given in this. இதோட சொல்யூஷன்ஸ் பார்க்கும்போது வந்து ரைட், நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ். நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் என்ன? வாட் இஸ் த கண்டிஷன்? டெல்டா equivalent to 0. So delta என்னங்க? The coefficient of x, coefficient of y, coefficient of z. Coefficient of x என்ன? 1. Coefficient of y root 2 into sin alpha. Coefficient of z root 2 into cos alpha. Next 1 cos alpha sin alpha. Next third equations என்ன? 1 sin alpha minus cos alpha. இதோட determinant which is equivalent to 0. Its determinant equivalent to 0. அப்போ எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ இந்த determinant எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது ஜென்ரலாக என்ன அப்ளை பண்ணுவோம்? எனி ரோ ஆர் எனி காலம் கம்ப்ளீட்டாக 1 இருந்ததுன்னா we can have some elementary operations. பட் இங்கே ஃபஸ்ட் காலம் ஃபுல்லாக 1 1 இருக்குது. பட் ரெஸ்ட் ஆஃப் த காலம்ஸ் யூஸ் பண்ணும்போது 0 பண்ணாலும் நமக்கு we don't use it. So direct expansion. Direct expansion என்ன? 1 into right, cos alpha into minus cos alpha minus cos square alpha minus sin square alpha.
square alpha minus root 2 sin alpha, root 2 sin alpha into minus cos alpha minus sin alpha plus root 2 cos alpha, root 2 cos alpha into sin alpha minus cos alpha, sin alpha minus cos alpha, which is equal to what? 0. Now, here நமக்கு sin square alpha. So, minus cos square alpha minus sin square alpha என்றது minus 1. Next, minus root 2 sin alpha என்ன வரும்? Plus root 2 into sin alpha cos alpha. Sin alpha cos alpha. Minus into minus plus root 2 into sin square alpha. Sin square alpha. Next, plus root 2 into sin alpha cos alpha, sin alpha cos alpha. Next, plus into minus, minus root 2 into cos square alpha equivalent to 0. Now, root 2 sin alpha cos alpha, root 2 sin alpha cos alpha, that means what? 2 root 2 into sin alpha into cos alpha, right? minus 1 plus இந்த ரெண்டுல இருந்து root 2 sin square alpha minus root 2 cos square alpha இருந்து minus root 2 என்றது காமன் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? that is cos square alpha minus sin square alpha, which is equal to what? 0, right? Next, இப்போ root 2 into 2 sin alpha cos alpha, sin 2 alpha minus 1 minus root 2 into what is this? Cos square alpha minus sin square alpha equivalent to, that is cos 2 alpha equivalent to 0. இப்போ இது அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுங்க. அப்படின்னு என்ன வரும்? root 2 into cos 2 alpha minus root 2 into sin 2 alpha, which is equivalent to minus 1. Now, throw out divisible by root 2. Throw out divisible by root 2. Then what we can get? Cos 2 alpha minus sin 2 alpha, which is equal to minus 1 by root 2. Right? minus 1 by root 2. இப்போ இதை நம்ம ரெண்டு விதமாக எடுக்கலாம். Throw out divisible by root 2. Throw out divisible by root 2 னா 1 by root 2 into cos 2 alpha minus 1 by root 2 into sin 2 alpha, which is equivalent to minus 1 by 2. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம இது எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? இந்த 1 by root 2 பதிலாக வந்து cos 45 degrees அப்ளை பண்ணலாம். இந்த 1 by root 2க்காக cos 45 degrees. அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு நமக்கு? cos A cos B minus sin A sin B. So cos A cos B minus sin A sin B equal to what? Cos of 2 alpha plus 5 by 4. 5 by 4, which is equivalent to minus 1 by 2 இருக்கு. minus 1 by 2க்காக என்ன வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம்? 2 5 by 3 5 by 3 நெகட்டிவ்ல வருது. அப்போ cos of 2 5 by 3. இப்போ பார்க்குறது எப்படி இருக்கு நமக்கு? cos theta equivalent to cos alpha. cos theta equal to cos alpha னா then 2 alpha plus 5 by 4, which is equivalent to 2n pi plus r minus 2 pi by 3. That means what? Cos theta equal to cos alpha na theta equal to what? 2n pi plus r minus alpha. இப்போ நமக்கு இங்கே வந்து n equal to 0 எடுங்க, right? At n equivalent to 0. n equal to 0 எடுத்தனா what we can get? 2 alpha plus pi by 4, which is equal to இது 0 ஆகும் plus r minus 2 pi by 3. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆல்ஃபா வேல்யூ தான் என்ன கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அப்போ த்ரோ அவுட் டிவைசபிள் பை 2 அன்றதை அப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பை பை 4 by 2 pi by 8, which is equivalent to plus r divide by 2 பண்ணுறோம்
ப்ளஸ் 5/3 ஒன்று வரும், இன்னொன்று என்ன மைனஸ் 5/3 ஒன்று வரும். ரைட், இப்போது 5/8 அந்த பக்கம் எடுத்துன்னு போங்க. அப்போ 5/8 அந்த பக்கம் எடுத்துன்னு போது ஆல்ஃபா ஈக்குவலன்ட் டு வாட்டு 5/3 மைனஸ் 5/8 இது ஒன்று இருக்குது, இன்னொன்று என்ன மைனஸ் 5/3 மைனஸ் 5/8. இது நமக்கு கம்ப்ளீட்டாக நெகட்டிவ். பட் நமக்கு கொடுத்தது என்ன பாசிட்டிவில் தான் கொடுத்துருக்காங்க, பிட்வீன் 0 and something என்றது தான். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன்ட் டு 8 3s are 24 of 8 pi minus 3 pi, so 5 pi, right? So alpha equal to what we are getting 5 pi minus 24 என்றது, right? So once again we will review. So question என்ன, if the system of equations 3 equations வந்து எதில் இருக்குது நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்குது, தென் ஆல்ஃபா வேல்யூ என்ன, அது எங்கே இருக்குது நமக்கு பிட்வீன் 0 to π/2 ஆஃப் ஓப்பன் இன்டர்வலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இது வந்து ஹோமோஜீனியஸ். இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸில் வந்து எந்த மாதிரி டைப் வரும் நமக்கு இங்கே, தட் இஸ் non-trivial infinitely many solutions. So infinitely many solutions என்ன condition, determinant or determinant of A or delta equal to 0 எடுப்போம். ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணும்போது தான், ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு என்ன இதுதான் மெயின், ரைட்? cos 2 alpha minus sin 2 alpha equal to minus 1/√2. ஸோ அதிலிருந்து த்ரூ அவுட் டிவைசிபிள் பை √2 பண்ணோம். தென் கன்வெர்ட்டிங் இன்டு சொல்யூஷன்ஸ் ஆஃப் trigonometrical equations. So that is what cos theta equal to cos alpha na theta equal to 2n pi plus or minus alpha. அப்போ ப்ளஸ் ஒரு வேல்யூ எடுத்தோம், நெகட்டிவ் வேல்யூ வேறு எடுத்தோம். பட் நம்ம கண்டிஷன் என்ன, ஆல்ஃபா இஸ் பிட்வீன், ரைட்டா? ஆல்ஃபா பிலாங்ஸ் டு வாட், ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0 to π/2. 0க்கும் 90 degreesக்குள்ளே தான் இருக்கணுன்றது. பட் இன்னொரு கேஸ் எடுக்கும்போது என்ன வருது, கம்ப்ளீட்லி நெகட்டிவ். So our solution is what, alpha equal to 5 pi/24. எந்த ஆப்ஷனில் இருக்குது, that means what 5 pi/24 என்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. So solution for this one goes to what, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இதோட சொல்யூஷன், ரைட்? இதே மாதிரி தான் ஜென்ரலாக இந்த சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் இன்வால்விங் வித் ட்ரிகனாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் இருக்குது. இல்லைன்னா அனதர் டைப் என்ன, வேல்யூஸ்ன்றது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க, ரைட்? பட் மெத்தடாலஜி இஸ் சேம் ஃபார் ஆல் த கொஸ்டின். நவ் ஒன் கொஸ்டின் வி கம்ப்ளீட்டட். இதே மாதிரி வந்து சம் கொஸ்டின்ஸ் வி வில் டூ இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.